ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னை சந்தித்தே தீருவேன் என்று ஒற்றை காலில் நான் இப்போது நிற்கின்றேன். நீ கேட்கும் வரை நான் இங்குதான் நிற்பேன் பிள்ளையே. உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நல்ல நிலையில் உயர்வது நீ செய்த தியாகங்களின் வேரில் இருந்துதான். நீ உணர்த்திய பக்தி, நீ கொடுத்த அன்பு, நீ காட்டிய பொறுமை, நீ நடந்த பாதை, இது அனைத்தும் தான் அவர்களுக்கு நல் வழி பாதை. அதனால் மனம் தளர வேண்டாம். உன் பிள்ளைகளின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் உன்னுடைய உழைப்பின் வழி இருக்கும். நீ அவர்களுக்கு தாய் மட்டுமல்ல, தெய்வீக சக்தியாகவும் இருக்கின்றாய். உன்னுடைய கரங்களை நான் பிடித்து நிற்கின்றேன். அவர்கள் முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியிலும் உழைப்பின் வியர்வை இருக்கின்றது. ஆகையால் என் அருளும் சேர்ந்தே வழி நடத்தும். இதுவரை நீ உன் வாழ்க்கையில் செய்த நன்மை, உன் தர்மம், உன் அன்பு மட்டும்தான் உன்னோடு பிணைந்து இருக்கும். அதனால் யாரையும் நீ நம்பிக்கையோடு பற்றி கொள்ளாதே. எல்லா உயிர்களையும் சமமாக கண்டு அன்பு செலுத்து. உன்னுடைய வாழ்க்கை வந்து போகின்ற ஒரு ஜென்மம் அல்ல. நீ செய்யும் நல்ல காரியங்கள் உனக்கு வழிகாட்டும் பாதை. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஆகையால் இந்த வாழ்க்கை பயணத்தை நல்ல புரிதலோடும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள். உன் நற்கீர்த்தி என்றும் உன்னோடு பயணிக்கும். எப்பொழுதும் இந்த முருகனின் அருள் கடாட்சம் உனக்கு நிறைந்து இருக்கும். சில நேரங்களில் உன் இதயம் எதையும் இழந்ததாக உணரலாம். அது ஒரு தேற்றத்தோடு உன்னை தாங்கிக் கொள்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்தென தோன்றும் போது கூட நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். ஏனெனில் உண்மையில் நீ இழந்தது எதையும் அல்ல, நீ மாற்றம் அடைந்து இருக்கின்றாய் பிள்ளையே. அந்த மாற்றமே உனக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய உயிரையும் தரும். வதந்திகள், குற்றச்சாட்டுகள், தோல்விகள் எதுவும் உன் எதிர்காலத்தை முடிக்க முடியாது. நான் தரப்போகும் அருள் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் ஒளியாக மாற்றும். உன்னை பற்றி மற்றவர்கள் புறம் பேசுகிறார்களே, கவலைப்படாதே. அது அவர்களின் கர்மம், அவர்களின் குணம். நீ அதனால் மனம் கலங்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதே. மற்றவர்களின் வார்த்தை உன் விதியை மாற்றாது. உன் நம்பிக்கை, உன் நன்மை, உன் பக்தி தான் உன் வாழ்வை உயர்த்தும். நீ அமைதியாய் அன்போடு இருக்கின்றாய் என்றால் உன் கர்மவினை சுத்தமாகும். என்னுடைய வேல் இருக்கையில் உனக்கு இனி எந்த ஒரு நல்லதும் நடந்து கொண்டே இருக்கும். ஓம் முருகா.